சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தை, இத்தனை நாட்கள் காத்திரு, உனக்கான பலன்கள் கிடைக்கும் என்று சொன்னேன். அதில் உனக்கு நம்பிக்கை இருந்தது, ஆனால் சிறு சந்தேகமும் இருந்தது. அதனால் நான் ஒரு முடிவை எடுத்து விட்டேன். என் குழந்தையை நான் சந்தேகம் படும்படி இனி எந்த ஒரு நொடியும் வைக்கப் போவது கிடையாது. இதை கேட்ட அடுத்த நொடி உன் வாழ்க்கையில் ஒரு லீலையை நான் நிச்சயமாக செய்வேன். அது நான் உன் கண்ணுக்கு கூட தெரியாமல் அது நீ பார்க்கும் விதத்தில்தான் உள்ளது. உன் வாழ்க்கையில் எந்த விஷயத்திற்காக இத்தனை ஆண்டு போராடி உன் மனதை காயப்படுத்தி நீ சந்தோஷமாக இருப்பது போல் வெளி உலகத்திற்கு காட்டிக்கொண்டு உன்னை நீயே காயப்படுத்தி கொண்டாயோ, மனதிற்குள் அந்த விஷயத்திலிருந்து உன்னை முழுமையாக விடுவிக்கப் போகிறேன். இனி எந்த விஷயமும் கவலையில்லாமல் உனக்கு நடக்கும். இத்தனை ஆண்டுகள் நீ என்ன செய்தாய்? வெளி உலகத்திற்கு நீ சந்தோஷமாக இருப்பது போல் நடித்தாய் அல்லவா? இனி அப்படி நடிக்க வேண்டாம். எல்லாம் அவசியம் கிடையாது. இனி நீ எப்படி வெளி உலகத்திற்கு நடித்தாயோ அதில் உனக்கு சந்தோஷம் வரப்போகிறது. காலங்கள் உனக்கு இதுவரை பதில் சொல்லாமல் இருந்திருக்கலாம். எல்லார் மேலேயும் உனக்கு கோபம் இருந்திருக்கலாம். கடவுளை நீ வெறுத்திருக்கலாம். ஆனால் அந்த கடவுள்தான் உனக்கு உதவியும் செய்ய காத்திருக்கிறார். உன்னுடைய ஒவ்வொரு விஷயத்திலும் நான் இருக்கும் பொழுது எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. சற்று கண்ணை திறந்து பார். உனக்கு மிக பெரிய ஆசைகள் இரண்டும் உன் வாழ்க்கையில் நிறைவேற காத்து கொண்டிருக்கிறது. முழுமையாக நீ என்னை புரிந்து கொண்டால் நடக்கப் போகும் இந்த பேரதிர்ஷ்டம் உன் கண்ணுக்கு தெரியும். உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளிலும் நான் இருக்கிறேன். எப்படி உன்னுடைய ஆசைகளை செய்து தரலாம் என்று பல வழியில் யோசித்து ஒவ்வொன்றாக செய்து கொண்டிருக்கிறேன். இனி எல்லாம் உன்னுடைய விருப்பப்படியே நடக்கப் போகிறது. கவலை இல்லாமல் இரு, நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.